Hi guys, welcome back. So ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோஸ் போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 weeks 4 weeks ஆயிடுச்சு நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டு. அண்ட் ரெகுலராக நம்ம வீடியோஸ் போட்டால் ஒரு 500 to 1000 வியூஸ் வரைக்கும் வந்துட்டு இருந்தது. இப்போ இதுக்கப்புறம் வியூஸ் வருமானது டவுட் தான். பிகாஸ் இந்த மாதிரி சேனல் இருந்தே நிறைய பேர் வந்து மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா Poco X3க்கு இப்போ லாஸ்ட் அப்டேட் MIUI 12.0.8 அப்டேட் வந்து வந்தது. ஸோ அதை பற்றி நான் கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ இதை பற்றி டீட்டெயில் வீடியோ வேணுமான்னு கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இந்த MIUI 12.0.8 பற்றி ஒரு மேலோட்டமாக நிறைய விஷயங்கள் இதில் பேச போகிறோம். அண்ட் இதில் புதுசாக என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்றதையும் வந்து பார்க்க போகிறோம். தென் அதை தாண்டி Gadgetshieldz இந்த கம்பெனிலேருந்து நமக்கு ஒரு ரிவ்யூ யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ்க்கு ஸ்கின்ஸ் அண்ட் கேசஸ் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து மேக் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது செல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டும் இருக்குது, www.gadgetshieldz.com. இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோன்ஸ்க்கு என்ன மாதிரி ஸ்கின் வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ அந்த வெப்சைட்லேயே உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு ஸ்கின் ஒட்டினதுக்கு அப்புறம் அந்த லுக் எப்படி இருக்குன்றத ப்ரிவியூ கூட அந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கூட ஆர்டர் பண்ணி வாங்குங்க. ஸோ இவங்க நமக்கு அனுப்பியிருக்க இந்த மொபைல் ஸ்கின், அதாவது Poco X3 உடைய ஸ்கின் வந்து இந்த மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு, அதுவும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ண போகிறேன், அதுவும் நானே தான் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் நமக்கு அனுப்பியிருக்க பார்சல் Gadgetshieldz. ஸோ அவங்களுடைய கம்பெனி நேம் அண்ட் கீழே அவங்களுடைய வெப்சைட் URL வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். நமக்கு வந்து பார்சலுக்குள்ளே இது 2 தான் இருந்தது. ஸோ இது வந்து சம்திங் ஏதோ ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. யூ ஆர் ஸ்க்ரூட் இஃப் யூ டோன்ட் வாட்ச் திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ ஆன் தி பிலோ லிங்க். QR கோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஸ்கேன் பண்ணால் எப்படி இதை இன்ஸ்டால் பண்ணுறதுன்ற அந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இந்த லிங்க்குள்ளேயும் போய்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து கொடுத்துருக்காங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. தென் நம்மளுடைய மொபைலுடைய பேக் சைடில் ஒட்டக்கூடிய ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து இதை தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவே எனக்கு அனுப்பியிருக்காங்க ஒரு கேமஃப்ளாக் டிசைனோட. ஸோ இது எப்படி ஒட்டுறதுன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது அவங்களுடைய வெப்சைட். ஸோ மொபைல் ஃபோன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் நிறையா விதமான கேஜெட்ஸ்க்கு அவங்க ஸ்கின் வந்து ரெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளே ஸ்டேஷனுக்கு இருக்குது, தென் ஏர்பாட்ஸ் இருக்குது, லேப்டாப் கூட ஸ்கின் வந்து ரெடி பண்ணுறாங்க. நிறையா டிவைசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் வந்து ரெடி பண்ணி வாங்கிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணியும். அண்ட் இந்த ஸ்கின் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது வீடியோ வந்து அவங்களுடைய யூடியூப் சேனலே வந்து போட்டிருக்காங்க. Gadgetshieldz போட்டு ஹவு டு அப்ளை மொபைல் ஸ்கின் அப்படின்னு போட்டிங்கனாலே வருது. ஸோ இதை ப்ளே பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது தெரிஞ்சிடும். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ நல்லா தொடச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேமராக்கு மேலே வந்து ஒரு ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஓட்டலாம். பிகாஸ் இதுதான் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை எடுத்து நம்ம இதில் ஒட்டிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ கேமராவுடைய பம்பில் கரெக்டாக ஒட்டியாச்சு. கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது இது. Poco X3 பொறுத்த வரைக்கும் இந்த கேமரா பம்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸாக இருக்கும். கீழே வைக்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைக்கணும், இல்லை நிறைய ஸ்க்ராச்சஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஸ்கின் ஏதாவது ஒட்டிட்டா நமக்கு இல்லை ஸ்க்ராட்ச் விடாமல் கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும். இப்போது நம்மளுடைய Poco X3 கம்ப்ளீட்டாக அந்த ஸ்கின்னை வந்து ஒட்டியாச்சு. இப்போ லுக் எப்படி இருக்குன்ட்டு வந்து பாருங்கள். ஸோ ஹோல்ஸ் கூட எல்லாம் கரெக்டாக வர மாதிரி தான் ஒட்டியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கின்னை நீங்கள் வந்து தேவை இல்லைன்னா எப்போ வேணாலும் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், அதுவும் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க. மொபைல் பேக் சைடில் வந்து கிளாஸ் பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கணும், ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மொபைல் ஸ்கின்னை வாங்கி நீங்கள் பின்னாடி ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும். ப்ளஸ் முக்கியமாக இந்த இடத்துல நீங்கள் ஒட்டி தான் ஆகணும் Poco X3 பொறுத்த வரைக்கும். பிகாஸ் பம்ப் நல்லாவே வெளியே வந்திருக்கும். ஏன்னா தான் கேஸ் போட்டாலுமே கீழே வைக்கிறப்ப கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்கின் ஓட்டினதுக்கப்புறம் ஸ்க்ராச்சஸ் அவ்வளோவா ஆகாது இதுக்கப்புறம். ஸோ உங்களுடைய மொபைலுக்கும் இந்த மாதிரி ஸ்கின் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த Gadgetshieldz அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம Poco X3 மொபைலுக்கு பேக் சைடில் ஸ்கின் ஒட்டினதுக்கப்புறம் லுக் வைஸ் இப்படி தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஸோ அதுவும் இந்த டிசைனில் இருக்க ஸ்கின் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுடைய மொபைலுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணி பார்த்து
வாங்கிக்கோங்க. வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் MIUI 12.0.8 அப்டேட் வந்து இது வந்து நவம்பர் அப்டேட். ஸோ நவம்பர் மந்தே வந்து அப்டேட் வந்து விட்டுட்டாங்க. பட் ஸ்டில் இப்பயும் வந்து நிறைய பேருக்கு இந்த MIUI 12.0.8 வந்து போய் சேரலை. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி தான் இந்த அப்டேட் வந்து இன்ஸ்டால் பண்ணேன். ஒரு 315 MB சம்திங்கில் தான் இருந்தது. ஸோ ஃபைல் சைஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்த போக்கோ X3க்கும் ஸோ இந்த MIUI 12.0.8க்கு அப்புறமும் என்ன மேஜரான டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை. இந்த அப்டேட் ஒரு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தான், ப்ளஸ் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமாக போக்கோ X3ல கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து இல்லாமல் இருந்தது. பட் இந்த MIUI 12.0.8 அப்டேட்டில் கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இதை தாண்டி பெருசாக எதுவுமே இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா MIUI 12.0.5 இதுக்கு முன்னாடி இருந்தது. ஸோ அது வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருந்ததுன்னு சொல்லலாம். பட் அந்த அப்டேட்லேயே ஸ்பீக்கரோடைய குவாலிட்டி வந்து ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. பேட்டரி அதிகமாக இருக்கிற மாதிரி அண்ட் வைப்ரேஷன்லாம் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னல. ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்காக டாப் அண்ட் பாட்டம் ஸ்பீக்கரோடைய அந்த குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவே எனக்கு அப்போ டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து 12.0.8க்கு அப்புறம் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். பட் முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு நார்மல் ஆர்டினரி மொபைலையும் இந்த மொபைலையும் வச்சு சாங்ஸ் கேட்டிங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் போக்கோ X3 வாங்கி வேறு மொபைல் கூட எந்த மொபைல் கூட கம்பேர் பண்ணாலுமே போக்கோ X3 சவுண்ட் குவாலிட்டி தனியாக தெரிஞ்சுது. அந்த பேஸ் ஆகட்டும், சவுண்ட் குவாலிட்டி ஆகட்டும், அந்த லவுட்னஸ் ஆகட்டும், ஸோ டியூல் ஸ்பீக்கர் சொல்லியிருந்தால வேறு லெவலாக இருந்தது. பட் இப்போ ஒரு 10,000 15,000 மொபைலே கூடவே இந்த போக்கோ X3 சேர்த்து சாங்ஸை வந்து யூடியூப்பில் ப்ளே பண்ணி கேட்டிங்கன்னா பெருசாக டிஃப்ரென்ஸே தெரியல. ஸோ இது எனக்கு இந்த போக்கோ X3 யூசேஜில் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்னே வந்து சொல்லலாம். தென் பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தது இப்போவும் இருக்குதான். ஒரு நார்மல் கண்டினியூ யூசேஜுக்கு உங்களுக்கு ஒரு 6 to 7 hours வரைக்கும் தான் இது பேக்கப் டைம் தருது. ஒரு பார்ஷியல் யூசேஜ், அதாவது நான் அப்பப்போ வந்து யூஸ் பண்ணுவேன், மற்ற நேரத்தில் தான் சும்மா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூசேஜில் 7 to 8 hours யூஸ் பண்ணாலுமே பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25% கிட்ட சார்ஜ் வந்து இருக்கும், ரிமைனிங் இருக்குது. பட் கண்டினியூ யூசேஜுக்கு உங்களுக்கு ஒரு 6 to 7 hours தான் தாங்குது. இப்போவும் அதே மாதிரி தான் தாங்குது. ஸோ இது கூட எனக்கு யூஸ் பண்ண அப்படியே பழகிருச்சு. பட் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருடைய குவாலிட்டி வந்து கம்மி பண்ணது தான். ஸோ இன்னமும் எனக்கு இது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. அண்ட் இந்த MIUI 12.0.8 அப்டேட்டில் இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. பட் நான் அப்டேட் பண்ணதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து ஸ்லோ ஆகுது. இதுக்கு முன்னாடி ஒரு 1 hour 45 minutes சார்ஜ் போட்டாலே எனக்கு 100% 0 to 100 வந்து ரீச் ஆகிடுது. பட் இப்போ எனக்கு சார்ஜ் வந்து ஃபுல்லாக 0 to 100 வந்து ஏறுறதுக்கே 2லேருந்து 2.5 மணி நேரம் வரைக்கும் ஆகுது. ஸோ முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ஸ்லோ சார்ஜிங் ஆகிற மாதிரி எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. மேபி அப்டேட் வந்து சரியாக உட்காராமல் இருக்கலாம். சர்வீஸ் சென்டரில் போய் கேட்டோம்னா மறுபடியும் OS வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ரீஇன்ஸ்டால் பண்ணி வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி OSஐ அன்இன்ஸ்டால் பண்ணி திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக ரீஇன்ஸ்டால் பண்ணோம்னா இருக்க சின்ன பக்கோ இல்லை சின்ன பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது மொபைல் இருந்துச்சுன்னா வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ நானும் போயிட்டு மேனுவலாக சர்வீஸ் சென்டரில் கொடுத்து OS மாற்றணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் அந்த சார்ஜிங் இஷ்யூ வந்து சரியாகும். இல்லை அடுத்த அப்டேட் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்களும் MIUI 12.0.8 அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த ஸ்லோ சார்ஜிங் இஷ்யூ இருக்கா இல்லையா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டாக்லாம் தாண்டி இப்போவும் வந்து ஒரு under 20,000 போக்கோ X3 ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் தான். அது எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஸோ இன்னமும் போக்கோ X3 வாங்கலாமா வேண்டாமான்ட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் போக்கோ X3 கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ இது வந்து நான் ஆஃபரில் ஒரு 16Kக்கு வந்து வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டீல் தான். அதுவும் என்னோட யூசேஜுக்கு பக்காவாக இருக்குது. முக்கியமாக பேக் சைட் கேமரா. ஸோ பேக் சைட் கேமரா பக்காவாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு லைட்டிங் கண்டிஷனில் ஃபோட்டோஸோ வீடியோஸோ எடுத்திங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் சைட் கேம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸ் போட்டாச்சு போக்கோ X3 பற்றி. ஃப்ரண்ட் சைட் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பட் ஓவரால் நீங்கள் போக்கோ X3 நல்ல ஒரு மொபைல், கேமிங் ஆகட்டும் இல்லை கேமரா யூசேஜுக்கு ஆகட்டும் எல்லாத்துக்குமே ஒரு மிட் ரேஞ்சில் ஒரு பெஸ்ட்டான ஒரு மாடல் தான். ஸோ நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா வாங்கலாம். ஸோ இந்த போக்கோ X3 பற்றின ஒரு டிஸ்அட்வான்டேஜ்லாம் நிறையவே நம்ம 2 வீடியோக்கு மேலே சொல்லியாச்சு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா தாராளமாக நீங்கள் போக்கோ X3 பிக் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக வந்துருக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதனால் உங்களுடைய சப்போர்ட் நிறைய தேவைப்படுது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.